உலக தமிழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவோட இடையில சில பிரத்யேகமான வீடியோ ஆதாரங்கள் அப்படிங்கிறதையும் நான் பதிவிடுறேன். கரூர்ல விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தான் இது. இதற்கு இடையில இந்த கலவரத்தை செய்தது திமுகவினர் தான், இது எல்லாமே செந்தில் பாலாஜி திட்டமிட்டு செய்த சதி அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு. இதுல பல ஊடகங்கள், அதாவது தமிழ்நாட்டு ஊடகங்கள் அவங்கள மீடியாக்கள்னே நாம சொல்ல முடியாது, வேணும்னா கல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுதான் RS பாரதி அப்படிங்கிற திமுகவை சேர்ந்த ஒருத்தர் சொன்னாரு. RS பாரதி மீடியா அப்படின்னு சொன்னாலே அது மீடியா இல்ல, ஏதான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வரும். இவர்கள் எல்லாம் மறைத்த உண்மை. ஆங்கில ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சில பிரத்யேக தகவல்கள் அப்படிங்கிறது வெளியில வந்திருக்கு. அப்படி என்ன தகவல்கள் அதுல வெளியே வந்திருக்கு அப்படின்னா, ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நேர்காணல் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அதுல சொன்ன தகவல்கள்ல ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட பேர் ஐ விட்னஸா அதுல சொல்லியிருக்காங்க. பிரத்யேகமா சில முக்கிய தகவல்கள் அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு நான் தரேன். கரண்ட் கட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது வழக்கமா நடக்கக்கூடிய கரண்ட் கட்டு கிடையாது. மின்சார வாரியத்தால கரண்ட் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. கரண்டே கட் ஆனாலும் ஜெனரேட்டர் மூலியமா மின்சார விளக்குகள் அப்படிங்கிறது ஜெனரேட்டர் மூலமா அங்க ஒளிர செய்யப்பட்டிருக்கு. ஜெனரேட்டர் கரண்ட புடுங்கி விட்டுருக்காங்க. இதை புடுங்கிறது யாரு அப்படின்னா, முழுக்க முழுக்க திமுக ரவுடி பயலுக, பொறுக்கி பயலுக, குண்டர்கள், செந்தில் பாலாஜி கூட இருக்கிற ரவுடி பயலுக. இதுதான் அவனுங்க செஞ்சிருக்கானுங்க. இது எப்ப நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் பேசும்போது சாதாரணமா எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாரும் ஒரு கரகோஷம், ஒரு ஆறாவாரம் அப்படிங்கிறதோட பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது பெருசா இல்லை. குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும், ஏன்னா விஜய் அவர்களோட கூட்டத்திற்கு வந்த மக்கள் தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது. எல்லா பக்கமும் நெரிசல் நிகழ்ந்திருந்தது அப்படின்னா சாவி எண்ணிக்கை 1000 தாண்டி இருக்கணும். பர்டிகுலரா ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது உண்டாயிருக்கு. கரெக்டா எந்த இடத்துலயுமே பிரச்சனை வரல. மாவடியன் கோவில் தெருவை சேர்ந்த சில திமுக ரவுடி பயலுக, குண்டர்கள் தான் குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டுமே பெரிய கலவரம் அப்படிங்கிறத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுங்க திட்டமிட்டு வன்முறை அப்படிங்கிறத அங்க கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. அதாவது இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம், எல்லா இடத்துலயுமே தள்ளுமுள்ளு நடந்திருக்கும். இப்ப விஜய் கட்சியினர் அப்படின்னா எல்லாருமே அங்கங்க இளைஞர்கள் அப்படிங்கறதால ஏறுவாங்க இறங்குவாங்க, இதெல்லாம் சகஜம். எப்படி பர்டிகுலரா ஒரு இடத்துல மட்டும் தள்ளுமுள்ளு நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல எப்ப தள்ளுமுள்ளு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு செந்தில் பாலாஜியை பத்தி விஜய் பாட்டு பாடின உடனே இந்த கலவரம் அப்படிங்கிறது அங்க நடக்குது. அந்த மூலம் இந்த மூலம் பச்சை பச்சையா பேசி செருப்பை விட்டு எரிஞ்சிருக்கானுங்க. அதெல்லாம் பிரத்யேக வீடியோ காட்சிகள் இருக்கு, நீங்க கடைசியில பார்க்கலாம். இத கலவரம் அங்க திட்டமிட்டே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. எங்க அமைச்சரே எழுத்து நீங்க பண்ணுவீங்களாடா, உங்களை விட்டுருவோமாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாமே செந்தில் பாலாஜியோட தம்பி ரவுடி பய அசோகால திட்டமிட்டு களமிறக்கப்பட்டவர்கள். ஏன்னா இந்த அசோக் அப்படிங்கிற ஒரு நபர் அப்படிங்கிறவரு ஒரு ரவுடி. இது கரூரை சேர்ந்த பல பேருக்குமே தெரியும். செந்தில் பாலாஜி ஆட்டம் போடுறதே அசோக்கோட குண்டாஸ் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துலதான். என்ன பிரச்சனை வந்து நமக்கு என்ன வரட்டும், நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கேவலம் செந்தில் பாலாஜி அசோக்குக்கு எல்லாம் பயப்படுற அளவுக்கு நான் கிடையாது, பாத்துக்குவோம், வந்தா பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரட்டும் பாத்துக்குவோம், அதை பத்தி பிரச்சனை இல்ல. எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த அசோக்கோட ஆட்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, வருமான வரித்துறை பெண் அதிகாரியே கைய பிடிச்சி இழுத்து கைய உடைக்கிற அளவுக்கு கேடுகட்ட ரவுடி பயலுங்க. நீங்க ஏற்கனவே பாத்துறீங்க, இந்த PMLA ஆக்ட்ல வருமான வரித்துறையினர் ED அதிகாரிகள் ரைடு வரும்போது ஒரு பெண் அதிகாரியை கைய பிடிச்சி இழுத்து வீட்டுக்குள்ள உள்ள விடாம ரவுடித்தனம் பண்ணி அந்த அம்மாவோட கைய உடைச்சவனுங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கோட ரவுடி பயலுங்க தான். இவனுங்களுக்கு கரூர் அவங்க அப்பா வீட்டு சொத்து அப்படிங்கிற ஒரு எண்ணம். எங்களை தாண்டி கரூர்ல வேண்டா பண்ண முடியும். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கொள்ளையடிச்சு ஏகப்பட்ட ஓடி சொத்து வச்சிருக்கேன். நான் சொன்னா ஸ்டாலின் என்ன வேணாலும் கேட்பாரு. நான் நினைச்சேன்னா அரசு எந்திரமே எனக்காக பின்னாடி நிற்கும். என்னையே ஏத்து பேசுறீங்களா நீ, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் ஊருக்குள்ள என்னையே பார்த்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுற அப்படின்னு இவங்க நினைச்சதோட வெளிப்பாடுதான் ஆட்களை அங்க இறக்கி வச்சிருக்கிறது. விஜய் பேசின உடனே ரவுடித்தனத்தை ஆரம்பிச்சது, செருப்பை விட்டது,
அதை தொடர்ந்து நடந்த கல்வீச்சு. இன்னைக்கு வந்து ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் ரொம்ப அவசரமா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அங்க கல்வீச்செல்லாம் நடக்கல, ஒன்னும் நடக்கல, போகல, வரல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோல பாத்தீங்கன்னா இந்த மாமா பைய டிவி அப்படின்னு கூட சொல்லலாம், இந்த சன் டிவிய. இவனுங்க என்னன்னா, விஜய் கூட்டத்தில் கலவரம் எதுவுமே திட்டமிட்டு நடத்தப்படல, பொதுமக்கள் ஆதங்கம். இவன் பொதுமக்களாம். இவன் மோரே நல்லா பார்த்தாலே தெரியுதுல்ல. இவன் செந்தில் பாலாஜி கூட நிக்கிற போட்டோவையும் சேர்த்து போட்டிருக்கேன் பாருங்க. முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜியோட ஆட்கள் அதுக்குள்ள ஊடுருவி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புகைப்படம் அப்படிங்கறதே ஆதாரம். கூட்டம் இருக்கும் போதே செந்தில் பாலாஜியோட அல்லக்கை ஒருத்தன் வாலண்டியரா மாட்டிக்கிறான். இது எப்படிங்கிறது? ஒரு தப்பு செஞ்சவன் எப்படி இருந்தாலும் தடயத்தை விட்டுருவான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இவனா வாலண்டியரா மாட்டிருக்கான் பாருங்க. இவன் செந்தில் பாலாஜியோட அடிப்பூடி. இவனுக்கு விஜய் கூட்டத்துல என்ன வேலை? இந்த போட்டோவை பாத்தீங்களா? அடுத்தது இந்த போட்டோவை பாருங்க. இரவோடு இரவா கோயம்புத்தூர்ல திமுக சார்பா ஒரு பதாகை வைக்கப்பட்டிருக்கு. என்ன பதாகை? விஜய் கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்காக கோவை மாவட்ட திமுகவின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒத்தி வைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பதாகையே வச்சிருக்கானுங்க. அப்ப இவனுங்களுக்கு ஏற்கனவே இந்த விஜய் கூட்டத்துல கலவரம் வரும் அப்படின்னு தெரியும் போல இருக்குன்னு தானே இதை நம்மளால பார்க்க முடியுது. பொதுவாகவே நீங்க இந்த 10 மணிக்கு மேல எங்கேயுமே பாத்தீங்கன்னா பதாகைகள்லாம் அடிக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. நைட்டோட நைட்டா அடிச்சு கொண்டாந்து வச்சிருக்காங்கன்னா எல்லாமே ப்ரீ பிளான்டா நடந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இங்க நமக்கு இருக்கு. அதோட எல்லாத்தையும் விட பெரிய சந்தேகம் என்னன்னா, ஒரு கமிஷன் போட்டாங்க அப்படின்னா அருணா ஜெகதீசன் கமிஷன் அப்படிங்கிறத நேத்து இரவு தான் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப வேகமா செயல்பட்டு அமைச்சாரு. இன்னைக்கு அந்த அம்மா விசாரணை அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. இது எப்படி இருக்கு? அது ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டா சாதாரணமா இந்தம்மா அருணா ஜெகதீசன் கமிஷன் மேடம் நீங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டா அந்த கமிஷனுக்கு உதவுறதற்கான அலுவலர்கள் நியமிக்கப்படணும், தட்டச்சர்கள் நியமிக்கப்படணும், அவர்கள் துணைக்கு அவருக்கான வாகனம், அவருக்கான டிரைவர், அவருக்கான உதவியாளர்கள், விசாரணை அதிகாரிகள், குறுக்கெழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல ஷார்ட் அதை எழுதுறவங்க, இத்தனை பேரும் நியமிக்கப்படணும். இது எல்லாம் எப்படி ஒரே நாள்ல நடந்து இந்த அம்மா இன்னைக்கு விசாரணைக்கே போனாங்க? இந்த வேகம், இந்த பர்ஃபெக்ஷனே ஒரு சந்தேகத்தை உண்டாகல. இது எல்லாமே ஏற்கனவே ப்ரீ பிளான்டா ஒரு டீமை ரெடியா வச்சிருந்து செஞ்ச மாதிரியே. இது எல்லாமே செந்தில் பாலாஜி செய்யக்கூடிய நபர் தான் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன விவரங்கள்ல இருந்தே நீங்க பார்த்திருக்கலாம். அப்ப செந்தில் பாலாஜியோட ஆட்டத்துக்கு ஸ்டாலின் ஆடுவாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா செயல் வீரர் செந்தில் பாலாஜி. என்ன பாட்டிலுக்கு 10 ரூபா பிச்சை எடுக்கிறது, குடியாரனை மிரட்டி அவங்கிட்டே போய் 10 ரூபா கொடுக்கலன்னா சரக்கு இல்லைன்னு சொல்லி விரட்டி விடுறது, மணல் திருடி விற்கிறது, இதுக்கு பேர் தான் செயல் வீரனா? அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசை திருடிக்கிட்டு அவங்கிட்ட நான் திரும்ப செட்டில் பண்ணிட்டேன்னு கோர்ட்ல போய் நிக்கிறது, இது எல்லாம் செயல் வீரன் செய்யற வேலையா? திருட்டு பைய செய்யற வேலை. இதை போய் திருடுறதெல்லாம் திறமை ஆயிடுச்சான்னு வேலையில்லா பட்டதாரியில கேட்பாங்கல்ல தனுஷ், அது மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு இந்த நடிகர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினியில தொடங்கி ஒவ்வொருத்தரா பேட்டி கொடுக்குறாங்க வரிசையா. தான் துறையை சார்ந்த விஜய்க்கே இவங்க சப்போர்ட் பண்ணாம அப்படியே திமுக ஈகோ சிஸ்டத்துல நிக்கிறாங்கன்னா நீங்க பாத்துக்கலாம். கடைசியில இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கலாம். இளையராஜாவுக்கு பாராட்டு விழா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வந்தவன் பூரா பாத்தீங்கன்னா சினிமாக்காரன். அப்ப சினிமா விஜயோட இந்த சினிமா பாப்புலாரிட்டி அப்படிங்கிறத எப்படியாவது சினிமாக்காரர்களை வச்சே நாங்க வீழ்த்தணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. அது நடக்கல. விஜய்க்கு கூடுற கூட்டத்தை தடுக்க முடியல, வயிறு எரியுது. 300 ரூபாய் பட்டுப்புடவை சுடிதாரு இப்படி கொடுத்தாலும் முப்பெரும் விழாவுக்கு செந்தில் பாலாஜியை சீந்தரத்துக்கு ஒரு நாய் கூட இல்லைங்க. முப்பெரும் விழா காலிச்சேரை வச்சு நடத்துது. இதையெல்லாம் சேர்ந்த வைத்தறிச்சல் தான் செயல் வீரர் செந்தில் பாலாஜி தான் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தார். முப்பெரும் விழாவில் நமக்கு ரொம்ப அவமானமா போச்சு, இப்ப விஜய் கூட்டம் காட்டிட்டா நமக்கு இன்னும் பெரிய அவமானமா போயிடுமே, இதுல ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா நம்ம பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நீங்க தினமலர்ல கூட ஒரு ரிப்போர்ட் 2 நாளைக்கு முன்னாடி ஆயிருக்கும், பார்த்திருப்பீங்க. விஜய் கூட்டத்தை குலைக்க மாற்று வழி செந்தில் பாலாஜி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா விஜய் கட்சிக்காரர்களுக்கு பணம் கொடுக்கறது, அவர்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறது, டிஷர்ட் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு சொல்றதுக்கு செந்தில் பாலாஜி தயாரா இருந்தார். அதையும் தாண்டி கூட்டம் கூடனா எந்த எல்லைக்கும் நான் போவேன்னு செந்தில் பாலாஜி செய்த சம்பவம் தான் இது அப்படின்னு தான் பேசு பொருளா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள்ட்ட நேர்காணல் அப்படிங்கிறது பத்திரிகையாளர்கள் சந்திப்பு. இது காவல்துறையோட பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம்னு சொல்றாங்களே அப்படின்னு அப்படிங்கிறாரு. காது நல்லா தானே இருக்கு, செய்தியாளர்கள் நல்லா தானே கேள்வி கேட்கிறாங்க.
காவல்துறையோட பாதுகாப்பு குறைபாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதில் கொடுக்கல, புலிகேசி ஓட்டம் பிடிச்சிருச்சு. இப்படிதான் நம்மளால அதை எடுத்துக்க முடியுது. எல்லா கேள்வியுமே ஸ்கிரிப்ட் முன்னாடியே எழுதி கொடுத்துருப்பாங்க. திடீர்னு எவனோ ஒருத்தன் மானரோசம் உள்ள சோத்துல உப்பு போட்டு திங்கிற பத்திரிகையாரன் ஒருத்தர் தான் போல இருக்கு, அவன் ஸ்கிரிப்ட்ல இல்லாத அவுட் ஆஃப் சிலபஸா ஒரு கேள்வியை கேட்டுட்டான். உடனே எடுத்தேம்பாரு ஒரு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி ஓடுறீங்க அப்படின்னா இதுதான் நீங்க பத்திரிகையாளர்களை மதிக்கக்கூடிய லட்சணமா? இந்த கேள்வி அப்படிங்கறதும் இருக்குல்ல. இதோட திமுகவோட ஈகோ சிஸ்டம், திமுக ஐடி விங், இந்த 200 ரூபாய் புறம்போக்குகள் இருக்கானுங்களே, அவனுக்கு எழுதுனதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அணில்கள் செத்து போச்சு போல இருக்கு. நித்து அணில்களை எல்லாத்தையும் பாட கட்டியாச்சு போல இருக்கு. இப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான மிருகங்கள்? 200 ரூபாய்க்கு இவனுங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. எந்த எல்லைக்குன்னா எப்படி? பெரியார் மரண சாசனம் 21ஆம் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு? முன்னேற்ற கழகத்துக்காரன் ஓட்டுக்காக என்ன வேணாலும் கொடுப்பான், கட்டின பொண்டாட்டிய கூட கொடுப்பான்னு சொல்லியிருக்காரு. இதை நான் சொல்லல, பெரியார் ஈவே ராமசுவாமி நாயக்கர் சொல்லியிருக்காப்புல. நீங்க அந்த எல்லைக்கே போறவங்க அடுத்தவனை கொலை செய்ய மாட்டானுங்களா, கல்லெறிய மாட்டானுங்களா, கூட்டத்துல கலவரம் பண்ண மாட்டாங்களா? இந்த வீடியோ அப்படிங்கறத நீங்க பாருங்க. இதுல விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்படுது. அப்ப அந்த கெட்ட வார்த்தை பிரயோகம் எல்லாம் இருக்கு. அதனால கூடுமானவரையும் ஹெட்செட் போட்டுக்கிட்டு கேளுங்க. பெண்கள் கொஞ்சம் இந்த வீடியோவை தவிர்த்துருங்க. ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர்கள் கோரிக்கை வைக்கிறார். என்னென்ன ஏற்பாடு? ஐயா அமைச்சர், இதுதான் உங்க தக்கா? போறீங்களா சார்? இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கணக்கு பார்க்கும்போது செந்தில் பாலாஜியை திட்டுனா இப்படிதாண்டா பண்ணுவோம் அப்படின்னு கரூர் திமுகவினர் செஞ்சிருக்காங்க. இதுதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. அது வரைக்கும் அமைதியா இருந்த கூட்டம் செந்தில் பாலாஜியை விமர்சிக்க தொடங்கின உடனேயே கல்வீச்சு நடக்குது, அதை தொடர்ந்து தடியடி நடக்குது. அப்ப நடந்த பிரச்சனை அப்படிங்கிறது தான் நெருக்குதல் உண்டாச்சு. ஒரே நேரத்துல 3 ஆம்புலன்ஸ் வந்ததால மக்கள் ஒதுங்க முடியாம ஒதுங்கி அந்தாண்ட இருந்த பள்ளத்துல விழுந்து பல பேர் இறந்து போனாங்க. இத்தனையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு.
இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இன்னைக்கு மா சுப்பிரமணியன் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி தான் காரணம், ஆம்புலன்ஸை தாக்கி அவர் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு. உண்மையிலேயே மா சுப்பிரமணியனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அமைச்சரா இருக்கிறதுக்கான தகுதி அப்படிங்கிறதே கிடையாது. திமுகவிலேயே யாருக்குமே கிடையாது. அதுல என்ன தனியா மா சுப்பிரமணியத்தை மட்டும் நீ விளையாட்டா கூட்டத்தை எப்படியாவது திசை திருப்பலான்னு ஆம்புலன்ஸை விட்டு வேலையை ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு அது எங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்கு பாத்தீங்களா? 40 பேரோட உயிர் பறி போயிருக்கு. இதோட விஜய நீங்க காலி பண்ணிட்டதா நினைக்கலாம். இது திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகும். திமுகவை இன்னைக்கு அந்த குழியில விழுந்து மக்கள் இறந்தாங்கல்ல, அதை விட பெரிய குழியா வெட்டி இந்த தேர்தலோட புதைச்சிருவாங்க. நிச்சயமா நம்புறேன். தொடர்ந்து பேசுவோம்.